Hello everyone. இப்போ நம்ம வந்து experiment number 4, which is like implementation of peer-to-peer network using blockchain. So இப்போ எப்படின்னா வந்து like நம்ம previous experimentல Merkle tree பார்த்தோம், block creation பார்த்தோம் and blockchain பார்த்தோம். So இப்போ நம்ம எப்படின்னா multiple nodes same blockchainல ஷேர் பண்றத இப்போ பார்க்க போறோம். லைக் எதுக்கு நம்ம இது லைக் யூஸ் பண்றோம்னா ரியல் பிளாக் செயின்ல சென்ட்ரல் சர்வர் வந்து இருக்காது. மெனி கம்ப்யூட்டர்ஸ் நோட்ஸுக்கு வந்து இருக்கும். ஸோ அது எல்லாருமே லைக் எப்படின்னா சேம் பிளாக் செயின் காப்பியை வச்சிருப்பாங்க, டேட்டா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ சேம் காப்பி ஆஃப் டேட்டாஸ் வச்சுட்டு டேட்டா ஷேர் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து பீர் டு பீர் சிஸ்டம், விச் இஸ் வெரி செக்யூர் அண்ட் லைக் இட் இஸ் நாட் ஆஃப் நோ சிங்கிள் கண்ட்ரோல் அண்ட் எல்லா நோட்ஸுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ் தான் கொடுக்கும். ஓகேவா? அண்ட் let us move on to aim to implement a peer-to-peer network using blockchain technology where multiple nodes maintain their own copy of the blockchain and share their transaction data securely among peers. Now just move on to the algorithm. Like எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாக் செயினை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஆஷ் ஃபங்க்ஷன்ன்றத கிரியேட் பண்ணுவோம். தென் ஜெனசிஸ் பிளாக் வந்து we used to create genesis block and then will create a notes create பண்ணுவோம். அந்த நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நோட்ஸை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம் அண்ட் ஆல் நோட்ஸ் பிளாக் கிரியேட் பண்ணிட்டு ஆஷ் ஃபங்க்ஷனோட வெரிஃபை பண்ணுவோம். தென் வில் be displaying the output here. ஸோ ஆஸ் இம்போர்ட் ஆஷ்ல அதை இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் டு ஜென்ரேட் யுவர் ஆஷ் ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட். தென் இந்த பிளாக் ஆஃப் கோட் ஆஸ் ப்ரீவியஸ்லி மென்ஷன் இங்கே தான் வந்து ஆஷ் வேல்யூஸ் வந்து லைக் Merkle ட்ரீல கிரியேட் பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் நோட் கனெக்ட் பண்ணிட்டு. தென் இங்க பிளாக் செயின் இந்த எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் கோட் வந்து இது வரைக்கும் பிளாக் செயின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் பிளாக் செயின்ல இருந்து லைக் செயின் டாட் அப்பெண்ட்ன்றதுல நியூ பிளாக் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகே, நியூ பிளாக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டு தென் ப்ரீவியஸ் பிளாக் ஆட் ஃபங்க்ஷன்ஸை வந்து எடுத்துட்டு பண்ண போறோம். ஸோ இந்த பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன் கோட் என்ன பண்ணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பிளாக் கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் கிரியேட் பண்றோம், அதுல வந்து இந்த செல்ஃப் டாட் செயின் இண்டெக்ஸ் ஆஃப் -1 டாட் ஆஷ் எப்படின்னா இதுலதான் வந்து ப்ரீவியஸ் பிளாக்கோட ஆஷ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் பிளாக்ல வந்து ஒரு ஆஷ் வேல்யூவை வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் செல்ஃப் டாட் செயின் டாட் அப்பெண்ட் பிளாக் ஆஃப் லென்த் செல்ஃப் டாட் செயின் கமா டேட்டா கமா ப்ரீவியஸோடது எடுக்கிறோம். இதுல எப்படின்னா வந்து நியூ பிளாக் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் பிளாக் ஆஷ் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், இந்த ஸ்டெப்ல வந்து நியூ பிளாக்கோட ஆட் பண்றோம். நவ் இப்பதான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4ஓட மெயின் பார்ட் வரும், which is like creating of nodes. இப்போ நோட் 1 கிரியேட் பண்ணிட்டு நோட் 2 கிரியேட் பண்ணிட்டு then we will use to connect it out both in order to share the data. அதுதான் இதோட மெயின் கான்செப்டே. ஸோ ஒரு நோட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல எப்படின்னா செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் பிளாக் செயின் ஃபங்க்ஷன் செல்ஃப் டாட் பியர்ஸ், இதுல ஈச் நோடுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணுவோம், ஓன் பிளாக் செயின் கிரியேட் ஆகி அதுவே பியர்ஸ் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிடும். நவ் இந்த இது வந்து எப்படின்னா டெஃப் கனெக்ட் பியர் இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா நோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோட் கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டெஃப் ப்ராட்காஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த செட் ஆஃப் கோட் என்னன்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நோடோட டிரான்சாக்ஷன் வந்து சென்ட் பண்ணும் அண்ட் இங்க வந்து சென்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளாக்கோட செயின் இந்த செட் ஆஃப் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்கோட செயின்ல வந்து ஆட் பண்ணும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்டோட பிளாக் செயின் வந்து ஒரு நோட் வந்து டிரான்சாக்ஷன் சென்ட் பண்ணும். இந்த ரிசீவ் டிரான்சாக்ஷன்ஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக்கோட செயினை வந்து ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபார் லூப் பியர் டாட் அண்ட் செல்ஃப் பியர்ஸ் இயர் இட் அதர் நோட்ஸுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணிட்டு இயர் இந்த அதர் நோட்ஸுக்கு சென்ட் பண்ணும். இப்போ வந்து இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால்ஸ்ல வந்து ரிசீவ் பண்ண நியூ பிளாக் கிரியேட் பண்ணி அதுல ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் நோடு இப்போ நோட் 1 நோட் 2 நோட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். நோட்ஸ் ரெண்டுத்தையுமே நோட் 1ல நோட் 2 கனெக்ட் பண்றோம், நோட் 2ல வந்து நோட் 1 கனெக்ட் பண்றோம். ஸோ இங்கதான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ நோட் ஏ வந்து ரிசீவ் பண்ணும் 2. இப்போ நோட் ஏ வந்து பிளாக் வந்து கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் நோட் பி வந்து சென்ட் பண்ணும் அண்ட் நோட் பி ஒரு பிளாக் சேம் பிளாக் கிரியேட் பண்ணும். நோட் ஏ வந்து ஒரு ரிசீவ் பண்ணும், தென் அது வந்து என்னன்னா நோட் ஏ ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும்.
நோட் பி ஒன்று சென்ட் பண்ணும் அண்ட் தென் நோட் பி ஒரு சேம் பிளாக் கிரியேட் பண்ணும், ரிசீவ் பண்ணும், கிரியேட் பண்ணும், தென் சென்ட் பண்ணும், கிரியேட் பண்ணும். இதுதான் இதோடது. ஸோ நோட் ஏ ஆஷ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு h1 வச்சோம்னா அது நோட் பி ஆஷ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு h1 தான். சின்ஸ் சேம் ஏன்னா கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால டேட்டாஸ் வந்து சேமா தான் வரும். சேம் டிரான்சாக்ஷன் கொடுத்தா எல்லா நோட்ஸோட பிளாக்குமே சேமா தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் தி ப்ரோக்ராம். ஸோ நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண மாதிரி நோட் ஏ நோட் பிக்கு சேம் டிரான்சாக்ஷன்னால சேம் ஆஷ் வேல்யூ தான் வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4. தேங்க்யூ.